வணக்கம் கோபி. நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். சுங்கைபாலாஸ் டீ எஸ்டேட்லேருந்து கிளம்பிட்டேன். இது மெயின் ரோட்டு பாதை. இன்னும் ஒரு 3/4 கிலோமீட்டர் போனால் மெயின் ரோட்டுக்கு போயிடலாம். வண்டி ஓரமாக போட்டுட்டு இங்கே இந்த இடத்த வந்து படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தது இல்லைல்ல, ராத்திரியில் பார்த்தனால உங்களுக்கு தெரியாது. இதுதான் அந்த டீ பிளான்டேஷனு. இதெல்லாம் கொஞ்சம் காடாக இருக்குது. மேலெல்லாம் வீடு இருக்குது, தோட்டமெல்லாம் இருக்குது. அது இன்னும் நிறையா தூரம் போகணும், ரொம்ப இடம் போகணும். இந்த பள்ளத்துலலாம் வாழை மரம் நிறையா இருக்குது. அங்கே தெரியுது பாருங்கள், ஊட்டி கொடைக்கானலில் இருக்குமே நீலகிரி எஸ்டேட், அந்த மாதிரி தான் இதுவும். தெரியுதா? மழை வரனால மேகமூட்டமாக இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. அந்த கீழே இருக்கிறதெல்லாம் வீடுங்க, எஸ்டேட்டு வீடுங்க. ஊட்டியில் பார்த்தா தெரியும் அந்த வீடுங்கள்லாம். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுன்னா தெரியுது. அதுக்கு மேலே ஜூம் பண்ணால் கொஞ்சம் மங்கலாக போயிடும். கீழே ஒரு ரோடு போகுது பாருங்கள். அதெல்லாம் வந்து இந்த டீ எடுக்கிறவங்க, இந்த டீ எடுக்கிறாங்களே தேத்தூள், அது ஃபேக்ட்ரி கொண்டு போகிறதுக்கு அந்த ரோடு. அதே தான் மலை பிரதேசம், உயரமான மலைங்கள்லாம் அதெல்லாம் வீடுங்க. அது அந்த பச்சை தகரமாக தெரியுது, அது வந்து கோயில், மாரியம்மன் கோயில். அந்த பச்சை தகரமாக தெரியுது, அது மாரியம்மன் கோயில். அதுக்கு மேலே ஃபேக்ட்ரி இருக்குது, தேயிலை அரைக்கிற ஃபேக்ட்ரி. அது இதெல்லாம் மறைச்சிக்கிச்சு கொஞ்சம். அதோ பாருங்கள், அங்கே வெள்ளையாக ஒரு 2 மாடி கட்டடம் மாதிரி தெரியுது. அதுக்கு மேலே உள்ளலாம் தோட்டம், விவசாயம், காய்கறி நடுறது, பூந்தோட்டம் போட்டிருப்பாங்க, சாமந்தி பூ நட்டுருப்பாங்க. அங்கே ஒரு டவர் இருக்குது, டெலிஃபோன் சேட்டலைட் டவர். ரொம்ப தூரம். அது ஜூம் பண்ணோம்னா கொஞ்சம் கிளியர் பத்தாது. இதுதான் எங்கள் வீட்டுக்காரங்களோட எஸ்டேட்டு. இந்த ஊரில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. இந்த ஊரில் தான் 42 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணேன். இங்கே நிறையா டூரிசம் வரனால இந்த மோட்டர் பைக்கெலாம் நிறையா பேர் போவாங்க, காருங்கள்லாம் நிறையா போகுது. நான் வண்டி வந்து ஓரமாக நிப்பாட்டிட்டு தான் பேசுகிறேன். ஓகே, நான் இன்னும் வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 98 கிலோமீட்டர் பிடிக்கும். இது வந்து ரொம்ப குளிர்ச்சியான இடம், ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, குளிர்ச்சியான இடம். நான் போகிற இடம் ரொம்ப சூடு, 46 டிகிரி 48 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இதுதான் நம்மளோட வண்டி. இந்த வண்டியில் 8 பேர் போகலாம். இந்த வண்டி வாங்கி ஒரு 28 வருஷம் ஆகுது. அப்புறம் எங்கேயும் போனோன்னா குடும்பத்தோடு போனால் தான் இந்த வண்டி எடுப்பேன் வீட்டிலேருந்து. இல்லைன்னா மோட்ரு பைக்கில் தான் போவேன் நான். இங்கே ரோடெல்லாம் அருமையாக இருக்கும். இந்த ஊருக்கும் உங்கள் நாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஓகே, கோபி பார்த்தீங்கன்னா பேசுங்க. ஏன்னா அந்த எஸ்டேட் எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து பெட்ரோல் இன்ஜின், டீசல் கிடையாது. உங்கள் ஊர் மாதிரிலாம் டீசல் இல்லை. இதெல்லாம் பெட்ரோல், அதிக வேகமாக போகக்கூடிய வண்டி. சரி, இன்னொரு நாளைக்கு பார்த்துட்டு பேசி அனுப்புகிறேன். ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா பேசி அனுப்புங்க, யார்கிட்டையாவது காமிங்க. இதான் கேமரன் ஐலண்ட், பஹாங். மலேசியாவில் பஹாங் மாநிலம் தான் கேமரன் ஐலண்டு. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊர் இது, டூரிசம் அதிகம். ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 பேர் காரில் வந்துட்டு போவாங்க. இந்த ரோட்டில் கூட சில சமயம் ரோடு ஜாம் ஆயிரும். ஓகே, ரொம்ப நன்றி.